வணக்கம். இந்த வார ரிலீசஸ்ல நான் பார்த்த அடுத்த தமிழ் திரைப்படம் இந்த போகும் இடம் வெகு தூரம் இல்லை. விமல், இங்கிலீஷ்ல வெமல், கூடவே கருணாஸ், பவன், ஆடுகளம் நரேன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. அறிமுக இயக்குனர் மைக்கேல் கே ராஜா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லரே நான் மிஸ் பண்ணிட்டேன். டேரக்டாக படத்தை தான் பார்த்தேன். டைட்டில் சில ப்ரொமோஷன் மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்கும்போது ரோட் மூவி மாதிரி தெரிஞ்சது. இந்த படம் எனக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். போகும் இடம் வெகு தூரம் இல்லை. விமல் ஒரு அமரர் ஊர்தி டிரைவர். திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு பெரியவர் சென்னையில் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. அந்த பெரியவர் ஊர்ல ரொம்ப செல்வாக்கான ஆளா இருந்தவர். அவருக்கு 2 ஒய்ஃப். அந்த 2 குடும்பத்துக்கும் பகை இருக்கு. அப்பா இறந்ததுனால முதல் பையன் உரிமைப்படி நான் தான் கொல்லி வைப்பேன் அப்படின்னு ஆடுகளம் நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கூடவே அவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஆட்களும் இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவை 2வது ஒய்ஃப்னு சொல்லி ஒதுக்கி வச்சது போதும், இனிமே விட முடியாது, நான் தான் கொல்லி வைப்பேன் அப்படின்னு பவனும் அவர் சார்ந்தவங்களும் வெயிட் பண்ணுறாங்க. அந்த பெரியவரோட உடம்ப சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு கொண்டு போகிற பொறுப்பு விமல் கிட்ட வருது. அவர் அவருடைய அந்த அமர ஊர்தி வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாரு. அவருடைய ஒய்ஃப் டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இந்த சூழலில் விமல் கிளம்புறாரு. பணத்தோட வந்து ஒய்ஃபோட பிரசவத்துக்கு செலவு பண்ணுவோம்னு நினைக்கிறாரு. போகிற வழியில் ஒரு டோல் பூத் கிட்ட கருணாஸ் லிஃப்ட் கேட்டு விமலோட வண்டியில் ஏறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, விமலால் சரியாக திருநெல்வேலிக்கு போய் சேர முடிஞ்சுதா இல்லையா, அந்த 2 ஃபேமிலியை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்க, நடுவில் விமல் சந்திக்கிற இன்னும் சில பிரச்சனைகள்லாம் என்னென்ன, இதெல்லாம் தான் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. அமரர் ஊர்தி டிரைவரா தினசரி சம்பாதிச்சாதான் சர்வைவ் ஆக முடியுங்கிற ஒரு டிபிக்கல் குடும்பஸ்தனா அந்த கேரக்டரை நல்லாவே கேரி பண்ணியிருக்காரு விமல். அவருடைய கோபம், எரிச்சல், ஹெல்ப்லெஸ்ஸாக அழற இடம்னு எல்லாமே ரொம்ப இயல்பாகவே இருந்தது. பட் இந்த படத்தோடைய ஹீரோங்கிறது கருணாஸ் தான். நளினமூர்த்திங்கிற தெருக்கூத்து கலைஞராக கொஞ்சம் லவுடான பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் நல்லாவே நடிச்சிருந்தாரு. ஒரு பக்கம் விமல் அந்த ஜேர்னி முழுக்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மூடில் வர, கருணாஸ் தன்னுடைய பெருமையை நடுவில் பேசுகிற விதம், ரோட்டில் உதவி கேட்குறவங்களுக்காக கலங்குற விதம், தன்னுடைய நிலையை நினச்சும் அம்மாவை நினச்சும் பேசுகிற சீன் நிறைவான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. விமலுடைய வைஃப் கேரக்டரில் மேரி ரிக்கெட்ஸ் படம் முழுக்க அழுதுகிட்டே இருக்காங்க. 1-2 சீனில் சும்மா இருந்தாலுமே கூட மனசுக்குள்ளே அழுதுட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி நம்மளை நினைக்க வைக்கிறாங்க. தீபா சங்கர், பவன், ஆடுகளம் நரேன், சார்லஸ் வினோத், கல்கி ராஜா உள்ளிட்ட சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சிருக்காங்க. நம்ம கோடங்கி வடிவேலு ஒரு சின்ன ரோல் நடிச்சிருக்காரு. ஆவேசமாக டைலாக் பேசி அறிமுகமாக அந்த கேரக்டரை அடுத்த 2 சீனோட அப்படியே கழட்டி விட்டுறாங்க. டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான படம்னு சொல்ல முடியல. பட்ஜெட்டுக்குள்ள கதைக்கு தேவையான விஷயம் என்னவோ அதை பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ்ல மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாரு இசையமைப்பாளர் ரகுநந்தன். 2 கான்ட்ராஸ்டிங்கான கேரக்டர்ஸ் ரோட் ஜேர்னியில் மீட் பண்றது. அதுல ஒரு கேரக்டர் கொஞ்சம் கிரேசியாகவும் வியர்டாகவும் இன்னசென்ட்டாகவும் நடந்துக்கிறது. அதனால இனிஷியலா வர பிரச்சனைகள், அப்புறம் அந்த கேரக்டருடைய உண்மையான நேச்சர் தெரிஞ்சு இந்த 2 கேரக்டர்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது. இந்த ரோட் மூவி ஜானருக்கு அடிப்படையா ஒரு சாட் ஜிபிடியில் ப்ரான் கொடுத்தா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கதையில் இருக்குமோ அதெல்லாம் இந்த கதையில் அப்படியே இருக்கு. பட் இந்த ஜேர்னியில் நடக்கிற பெரும்பாலான விஷயங்கள் அவ்வளவு சுவாரஸ்யமா இல்லைங்கிறதா பிரச்சனை. கருணா சொல்ற அந்த ஏஞ்சல் மேட்டரும் அதை இன்டர்வல் பாயிண்ட்ல விமல் ஃபீல் பண்றதும் நல்லா இருந்தாலுமே கூட இந்த 2 விஷயங்களை தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எமோஷனலா பெருசா எந்த ஒரு கனெக்டும் இல்லை. திடீர்னு வர ஒரு காதல் ஜோடி, அவங்களுக்கு வர பிரச்சனை, அங்க ஒரு அடிதடி சண்டை, இதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத டிவிஷன்ஸாவே இருக்கு. விமலுக்கு பர்சனலா இருக்கிற பிரச்சனையும் அந்த ஜேர்னில அவருக்கு உருவாகிற த்ரெட்டும் கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு அசதி தெரியாத இந்த பயணம் இன்டர்வலுக்கு மேல ரொம்ப டயரிங்கா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கேரக்டர்ஸ் ரொம்ப மேலோட்டமா எழுதப்பட்டதும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். போட்டோ எடுக்கிறதுக்காக இவங்க பண்ற ஐடியா, பிரச்சனையிலிருந்து தப்பிக்க இவங்க யோசிக்கிற மாற்று ஏற்பாடுகள், சில காட்சிகள் கம்பேரிட்டிவ்லி கதையை பெட்டரா நகர்த்துது. கிளைமேக்ஸ்ல நடக்கிற ஒரு விஷயம் பெரிய ஷாக்கை தந்திருக்கும்னு எதிர்பார்த்தாங்களோ என்னமோ, எனக்கு அது ரொம்ப ஃபிலிம்ஸியா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஷார்ட் ஃபிலிம் கிளைமேக்ஸ் மாதிரி தான் பட்டுது. பட் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்ட்ரெச், ஒரு 10 நிமிஷம் கருணாஸ் முதல் பாதியில் பேசின ஒரு வசனத்தை வச்சு விமல் தம் முன்னாடி நடக்கிற விஷயங்களை ரிலேட் பண்ணி பார்ப்பாரு. ஸ்லோ மோஷனில் வர அந்த சில ஷார்ட்ஸ், அங்கே மியூசிக்னு இந்த சீக்வன்ஸ் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ நேரம் ஒர்க் ஆகாத எமோஷனும் கூட கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. மொத்தத்தில் இந்த போகும் இடம் வெகு தூரம் இல்லை ஷாக்கிங்கான ஒரு கிளைமேக்ஸை மனசில் வச்சு எழுதப்பட்ட ஒரு ரோட் மூவி. ஐடியாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருந்தாலுமே கூட எக்ஸிபிஷனாக வீக்காக போனதுனால எந்தவித இம்பாக்டையும் கிரியேட் பண்ணாமே இருக்கு. இந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல இருந்த எமோஷன் படம் முழுக்க அங்கங்கே ஒர்க் ஆயிருந்ததுன்னா ஒரு ஓகே வாட்சா இருந்திருக்கும். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸ்ல மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க.